ஹே ஹலோ மினியான்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அப்சர்வ்ட் வித் ப்ளே பாய். இந்த ஒன் ஷாட்டை பற்றி சொன்னோன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எமோஷ்னல், லவ், பெயின் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இன்ட்ரடக்ஷன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் அதே காலேஜில் தான் ஜங்குக்கும் படிக்கலாம். நீங்கள் ஜங்குக்குலாம் ஒரே ஸ்ட்ரீட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் ஜாரா ஒன் சைடில் ஜங்குக்கு லவ் பண்ணிட்டுருப்பா. இதான் ஓகே. இப்போ நீங்கள் லைப்ரரியில் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க. அந்த டைம் உங்கள் ஃப்ரெண்ட் ஜாரா உங்ககிட்ட குடுகுடுன்னு ஓடி வருவா. ஒயன் என்னடி ஒயன் உன்ட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இது அப்படின்னு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லு. என்ன ஒயன்னா? நான் ஜங்குக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது ஜாரா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது ஒயன் கத்தாத. லைப்ரரி இப்போ கத்தாமல் உனக்கு அறிவு இருக்காடி? அவனை பற்றி தெரிஞ்சுமா நீ காதலிக்கிற? ஒயன் அது லவ், அதெல்லாம் இப்படிலாம் தெரிஞ்சு வராது. இதுக்கு பேர் காதல். ஒயன் நீ லவ் பண்ணிப்பாரு, அப்போ தான் தெரியும். நம்மளாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், தினமும் அவனை நீ பார்க்க, அவன் என்னென்ன பண்ணுறான், அவனோட மென்டாலிட்டி எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது எந்த ஒரு நம்பிக்கையில் நீ அவனை லவ் பண்ணுற? நான் திருத்திடுவேன். என்னடி என்ன ஒவ்வொருத்தவங்க இப்படி கிளம்பியிருக்கீங்களாடி லைனா? இந்த மாதிரி பசங்களை கொண்டு போய் திருத்திடுவேன். வேணா பாருவேன், ஜங்குக்கு எனக்கு ஓகே சொல்லிட்டானா கண்டிப்பாக அவன் இப்படிலாம் இருக்க மாட்டான். சப்போஸ் ஓகே சொல்லனா அப்போ சார் அமைதியாக இருக்கா. ஓகே சொல்லனா தெரியல நீ அப்போ நீ தான் அழணும். வயன் சப்போஸ் ஓகே சொல்லனா எனக்கு ஒருத்தர் பழக்காமையாக இருந்திருப்பான், என்னை தேடி வராமையாக இருப்பான், கண்டிப்பாக வருவான். அப்போ நீ ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுவில்ல? அது தெரில, பட் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு அப்போ மேலே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, என்னமோ பண்ணித்தலை அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படியே நம்ம ஜங்கு பக்கம் வந்து பார்த்தா ஜங்கு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பான் லாஸ்ட் பெஞ்சில். இங்கே மேம் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்கு கிளாஸை கவனிக்காமல் மேமை கவனிச்சிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தால் இந்த ஃபிலிக்ஸ் அச்சான் என்ன ஃபிகர் எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஜங்குக்கு அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு பரவாயில்லடா வயசானாலும் அவள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. மச்சான் எப்போ உன் டேஸ்ட் இப்படி மாறிச்சு? ஃபஸ்ட்டு கூட ஏதோ பரவாயில்ல. டேய் அதெல்லாம் இல்லைடா, சும்மா சைட்டு தானே. அது சரி மச்சான், இப்போ எப்படி அந்த லிசா கூட இருக்கியா? இல்லைடா கழட்டி விட்டேன். எப்போ இது? அதெல்லாம் எப்போயோ ஆயிடுச்சு. புதுசாக யாராச்சும் பிடிக்கணும்டா கருமோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே ஃபிலிக்ஸும் உனக்கு எங்கோ மச்சான் இருக்குது மச்சான், காமியே நான் பார்த்துக்கிறேன், இப்போ அந்த பக்கம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போது ஆஃப்டர் காலேஜ் நீங்கள் புக் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சாரா ஒயன் சீக்கிரம் ஒயன், ஐயோ இது சாமி அவன் போகலாம் மாட்டான், இங்கே தான் ஏதாச்சும் அது பொண்ணு பின்னால் சுற்றிட்டு இருப்பான். ஒயன் போதும், எது சும்மா ஜங்குக்கு திட்டிகிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கலையா அவனும் அவன் மண்டியும். ஜங்குக்கு திட்டாதவன் ஒரு வேளை அவன் ஆளாயிட்டானா? கனவு காணாதடி. அவன்கிட்ட போய் நேரா ஜங்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லப்ப, ஐயோ சாரா வா போகலாம் அப்படின்ட்டு சாரா அவங்கள கூட்டிகிட்டு போவா. எங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு தான் கூட்டிகிட்டு போவான். அங்கே தான் ஜங்குக்கும் இருப்பான். அவனை சுற்றி ஒரு 4-5 பசங்க சுற்றி நின்றுப்பானுங்க. ஆனால் தலைவர் கெத்தா வண்டியில் உட்காந்துருப்பாரு. இவனுங்களாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சாரா உங்கள் கையை பிடிச்சி பயத்தோடு அவங்கள கூட்டிகிட்டு போவா. ஜங்குக்கும் சாராவை பார்ப்பான். ஜங்கு என்ன ஜங்குக்கு நான் உன்கிட்ட பேசணும். எதுக்கு? ஏன்ட்டு என்ன பேசணும் அப்படின்னு ஜங்கு கேட்கலாம். இவன் இப்படிலாம் கேட்கறது உங்களுக்கு வெறியாகுது. நீங்கள் போகலான்ட்டு போகும்போது சாரா உங்கள் கையை பிடிச்சி நில்லு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவளுக்கு வேண்டி தான் வந்திருப்பீங்க, ஏன்னா பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் வந்திருப்பீங்க. அவளுக்கு வேண்டி நிற்பீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் உங்களை பார்ப்பான். என்னம்மா என்ன உன் ஃப்ரெண்டோட வந்துருங்க, என்ன விஷயம்? அது ஜங்கு கூட நான் கொஞ்சம் பேசணும், தனியாக பேசணும் அப்படின்னு சாராவும் சொல்லுவான். அப்போ ஜங்கு டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான். அவனுங்களுக்கும் புரிஞ்சு அவனுங்களும் கொஞ்சம் தள்ளி நிற்பானுங்க. அவன் அப்படியே உங்களை பார்ப்பான், நீங்கள் அவனை பார்ப்பீங்க. இவன் இருக்கட்டும் ஜங்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சாரா சொல்கிறா. அண்ட் ஃபிலிக்ஸ் உங்களை பார்த்துட்டே தான் போவான். நீங்கள் இந்த இவன் எதுக்கு என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் வெறுப்பாக நின்றுருப்பீங்க. அந்த டைம் ஜங்குக் சாராவை பார்ப்பான். ஜங்குக்கு நல்லாவே தெரியும் சாரா அவனை ரொம்ப நாளாக லவ் பண்ணிருக்கான்னு. ஆனால் ஜங்குக்கு சாராவை ரொம்ப பிடிக்கணும் லவ்வாக இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்கள பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஜங்குக்கு அந்த மாதிரி பிளேஸ் இருந்து சாராவை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ எப்படி அவனை கழட்டி விடணும்? அண்ட் இப்போ கூட சாரா ஜங்குக்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கான்னு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம் அவனுக்கு ஒரு கால் வருது ஃபிலிக்ஸ் கிட்டேருந்து. ஃபிலிக்ஸ் கொஞ்சம் தள்ளி நின்று ஜங்குக்கு ஃபோன் பண்ணுவான். டேய் என்றா மச்சா என்ன ஓகே பண்ண போறியா சாராவை? மகிதே அவளை எப்படி நான் ஓகே பண்ணுவேன்? அவளை அந்த மாதிரி நான் பார்த்தது கூட இல்லைடா. அது இல்லாமல் அவள் நல்ல பொண்ணுடா. தெரியுதுல்ல, அப்போ என்ன பண்ண போகிறேன்? பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். ஓ நீ பிடிக்கலன்னு சொன்னால் அவள் விட்டுருவாளா? வேறு என்னடா பண்ணுறது? பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்தியா? ஆமாம் வயன் தெரியும் எனக்கு அவளை.
அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏ என்னடா சொல்கிற மச்சான், நீ தானே சொன்ன கொஞ்ச நாள் லவ் பண்ண பொண்ணு இல்லைன்னு. அவளை எடுத்துக்கூடா. அவள் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டா, அதுவும் உண்மைதான். ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இவன் சாதாவனை மறக்காத வரைக்கும். அந்த பொண்ணை யூஸ் பண்ண சொல்கிறியா? ஏன் நீ பண்ணாத யூஸா பொண்ணுங்கள? அது சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை பார்ப்பான். நீங்கள் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கா, கொஞ்சம் போய் அடிக்குது, யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். ஜங்குக் கொஞ்சம் தள்ளி நின்று பேசிகிட்டு இருப்பான். அவன் பேசிட்டு வரும்போது சாதாவும் ஜங்குக் சொல்லு சொல்லு சாதா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு உன்னை பிடிச்சி. ஜங்குக் சாதாவை நல்லா பார்த்துட்டு சாதா அப்படின்ட்டு போய் வண்டியில் உட்காருவான். உட்காந்துட்டு அழகாக இருக்க, கண் நல்லா இருக்குது, நல்லா பெருசாக, நல்லா ஒயிட்டான ஸ்கின் டோன், அழகாக இருக்க, ஆனால் என் மனசு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறான். சாதாவும் என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்ப்பான். நீங்களும் பார்ப்பீங்க, என் மனசை வேலை ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டேனே, அப்போ எப்படி? அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் இது மனசே இல்லை, இதை வேலை ஒருத்தி கொடுத்துட்டானம்மா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அவனை திட்டிகிட்ருப்பீங்க. சொல்லணுன்னா அந்த பொண்ணு தண்ணி எனக்கு வரைக்குமே யோசிக்க கூட தெரில. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கண்ணு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவான். ஆனால் நீங்கள் ஜங்குக்கு ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டீங்க, கீழே கொஞ்சம் நின்றுருப்பீங்க. அப்போ சாயா யாரு ஜங்குக்கு அது? ஜலானா அது வேணாம், அது சொன்னால் அவனுக்கு ஹர்ட் ஆகும். இல்லை பரவாயில்ல சொல்லு, நான் அவனை சேர்த்து வைக்கிறேன் ஜங்கு, சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்கு உங்களையும் சாயாவையோ பார்த்துட்டு வயன் அப்படிங்களா? நீங்கள் ஷாக்காக ஜங்குக்கா பார்ப்பீங்க. வயனா இவளா அப்படின்னு சாதா கேட்கா. ஆமாம், உன் ஃப்ரெண்ட் வயனை தான் நான் லவ் பண்ணுறேன், இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாதாவை தான் பார்ப்பீங்க, ஜங்குக்கு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ். சாதா ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்காம ஓடிடுவா. நீங்கள் ஜங்குக்கு போகும்போது லுக்கு விட்டுட்டு அவள் பின்னால் நீங்கள் ஓடிடுவீங்க. ஆனால் அந்த பசங்க எல்லாமே ஜங்குக்கிட்ட வந்துடுவானுங்க. மச்சான் என்ன அழுதுட்டு போகுது அந்த பொண்ணு, பிடிக்கலன்ட்டியா? இல்லைடா. அப்போ வேற என்னடா சொன்னேன்? ஒன்றும் பிடிக்கல, உன் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுண்ணா வயனா? அவள் தான், அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மச்சான் உண்மையாக பிடிச்சிருக்கா? அப்படின்னு நடிக்க போகிறேன், கொஞ்ச நாள் நடிக்க போகிறேன். ஜாதா என்ன மறந்தக்கப்புறம். மச்சான் தான் ஏன் ஜாதா உனக்கு பிடிக்கல? அதெல்லாம் தெரிலடாமா இது. அப்போ ஃபிலிக்ஸு மச்சான் என்ன சொன்னமே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்புறம் வயன்கிட்ட எப்போ உண்மையாக சொல்ல போகிறேன்? மச்சான் போர் அடிக்குது, கொஞ்ச நாள் அந்த வயனை வச்சு ஓட்டுவோம், அப்புறம் கடைசியாக சொல்லிடலாம். மச்சானா வயன் அந்த மாதிரி? ஆமாடா, அவன் அந்த மாதிரி இல்லை, எனக்கு போர் அடிக்குதுடா அப்படின்னு அவனோட நெக்குக்கு பின்னால் அவன் கையை கொண்டு போய் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த டைம் பாபி தூரத்துலேருந்து வருவான். ஜங்குக்கு பார்த்துருவான் பாபி வரதை. பாபிக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியக்கூடாது, வேணா நான் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அவளை பொய்யா லவ் பண்ணது யாரும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா வச்சுக்கோவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பாபி யாருன்னா ஜங்குக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பாபி ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸு. பாபியை பற்றி சொல்லணும்னா பாபி ரொம்பவே நல்ல பையன், நல்லா படிப்பான். ஏன் உங்களுக்கு கூட இன்ஸ்பிரேஷனே பாபி தான். உங்களுக்கு பாபினா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஜங்குக்கு கூட பாபினா ரொம்ப பிடிக்கும். பாபிக்கு இந்த மாதிரி ஃபேக் லவ்லாம் பிடிக்காது. அண்ட் அவன் ஒரு பொண்ணை ரொம்ப நல்லா லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு யாரு கூடிசிக்கம் பார்த்துடலாம். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்தால் ஜங்குக்கு அப்படின்னு இருப்பான். பாபி என்னடா இப்படி கூட்டமாக நின்றுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுருக்கோம். ஓ சரி, கிளாஸ் போலையா? கிளாஸ் இருக்குல்ல, வா மச்சா போகலாம் அப்படின்னு ஜங்குக்கு பாபி இவனுங்களாம் போயிடுவானுங்க. அண்ட் அப்படி உங்கள் சைட் பார்த்தா சாரா இஷ்டமில் உட்காந்து அழுதுட்டுருப்பா. நீங்கள் வெளியே கதா தட்டிகிட்டு இருப்பீங்க. சாரா ப்ளீஸ் என்கிட்ட பேசு, எனக்கு சத்தியமாக அதெல்லாம் தெரியாது சார். அவன்கிட்ட நான் எப்படி சாரா? சத்தியமாக எனக்கு தெரியாது சாரா எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே தான் இருப்பான். சாரா ப்ளீஸ் கதவை தர சார், நான் அப்பயே சொன்னேன்ல அவனா வேணான்னு, ப்ளீஸா எனக்கு வேண்டி கதவை தரேன் அப்படின்னு நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் சாரா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அவ்வளோ அழுவா. லைக் அவள் அழுகிறது வெளியவே கேட்கும். அண்ட் நீங்கள் சாரா போதும் அழாத, அவன் பண்ணதுக்கு நான் என்னடி பண்ணுவேன், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி, ப்ளீஸ் டி கதவை தர அப்படின்னு சொன்ன உடனே சாராக்கும் இப்போ தான் புரியுது நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்களா, ஜங்குக்கு தானே உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஜங்குக்கு பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் சாரா ஓப்பன் பண்ணுவா கதவை. உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் போய் டக்குன்னு அவளை ஹக் பண்ணுவீங்க. அப்போது சாரா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களோட கன்னத்தை ஹோல்ட் பண்ணி உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், எனக்கு வேண்டிய அவனை வேணாங்களோ சொல்லாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு அவனை எப்பவுமே இங்கே பாரு, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நாள் அவனை பிடிக்கும், அப்போது கண்டிப்பாக நான் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன். சார் நீ ஏன் இப்படிலாம் பேசுவேன்? நீ என்ன வாங்கி பண்ண? நான் தானே தப்பாக நினச்சிட்டேன் எல்லாத்தையும், பாவம்
நீ என்ன பண்ண அப்படின்ட்டு உங்களை அவள் ஹக் பண்ணுவா. உங்களுக்கே இங்கே ஒரு மாதிரி பெயினாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ஃபீலிங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அது என்ன ஹர்ட்னா, உங்கள் ஃப்ரெண்ட் உங்களால் ஹர்ட்டாக இருக்காங்க, அந்த ஃபீலிங் கண்டிப்பாக யாராலுமே ஏற்றுக்க முடியாதுல்ல. ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு தான் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அந்த டைம் ஒரு ரெய்னி கிளைமேட் டைம், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் க்ளவுட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் மெதுவாக நடந்து போயிட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் உங்களை தவிர ஒரு சவுண்டு கூட இல்லை. அந்த டைம் உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, பைக் ஹார்ன் சவுண்ட். நீங்கள் யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அவன் பைக்கில் உங்களை கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுக்கு ஹார்ன் அடிச்சிருப்பான். நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, நீங்கள் ஜங்குக்கு தான் பார்ப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே கெத்தான் உங்கள பார்த்துட்ருப்பான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. என்ன வேணும் உங்களுக்கு இப்போது அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் கண்ணில் டியோஸ் வரும். இப்போதைக்கு நீ வாழுகிற அப்படின்னு ஜங்கு கேட்கலாம். என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது நீ தனியாக நடந்து போயிட்டு இருந்தியா, அதான் நான் உங்கள் வீட்டில் வெள்ளான்னு வந்தேன். நீங்கள் எதுக்கு விடணும் என் வீட்டில்? எனக்கு போக தெரியும், ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன். உனக்கு போக தெரியும், எனக்கும் தெரியும், பட் இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே சேஃப் இல்லை, அதில் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி கத்த அப்படின்னு ஜங்குக்கு பேசும்போது மழை வந்துடும். ஜங்குக்கு அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே போய் நிற்க வச்சுருவான். நீங்கள் ஜங்குக்கு தான் பண்ணுறதை பார்த்துட்ருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு அவன் மேலே அந்த தண்ணி எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டுருப்பான். உங்கள் மேலேயும் இருந்திருக்கும். அவன் உங்களுக்கு வைப் பண்ணலான்ட்டு வரும்போது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ஜங்குக். அப்போ ஜங்குக் உங்கள் தலை மேலே கை வச்சு உங்களை பார்ப்பான் க்ளோஸாக. என்னை விட்டுருங்க ஜங்குக், என்னை விட்டுருங்க. அவள் உங்களை லவ் பண்ணான். ஆனால் நீங்கள் இப்போ என்ன லவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆமாம், என் மனசில் எனக்கு அதான் நான் சொல்ல முடியும். அதுக்குன்ட்டு அவகிட்டே போய் சொல்லுவீங்க. நான் போய் அவட்ட சொன்னேன், இது உனக்கு ஹர்ட் ஆகணும். ஆனால் அவள் கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குன்ட்டு எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கண்ணை பார்ப்பான். நீங்கள் அவன் ஐஸ் டு ஐஸ், எனக்கு உங்களை பிடிக்காது ஜங்குக். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக நான் சொல்லுவேன், எப்போவுமே எனக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னா நீங்கள் என் டைப் இல்லை. உங்களை மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தான் என் லைஃப்பில் கிடைக்கவே கூடாது, நான் ப்ரே பண்ணுவேன். ஆனால் இப்போது நீங்கள் அவகிட்ட அப்படி சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவள் என்ன சொன்னா தெரியுமா, என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் நான் கடவுள்கிட்ட அது மட்டும்தான் ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, வரவும் கூடாது ஜங்குக். தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. மழையை நனைஞ்சிட்டு இங்கே ஜங்குக் மலையில் வந்து நிற்பான். அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் தாட்ஸ் தான். நீங்கள் போகிறதே தான் அப்படியே பார்த்துட்ருப்பான். முதல் முறையாக ஒரு பொண்ணு என்ன பிடிக்கலங்க ஜங்குக்கே புதுசாக இருக்குடா, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக நான் லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு அந்த மலையில் உங்களை பார்த்து சொல்கிறான். அண்ட் நீங்கள் எப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ போய் உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஐயோ வயனே அப்படின்ட்டு டவல் எடுத்துகிட்டு உங்ககிட்ட நின்ட்டாங்க. வயனே என்னாச்சு, எதுக்கு மழையில் நினச்சிட்டே வந்திருக்க, ஐயோ பாரு அப்படின்னு உங்களுக்கு தலை தவிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் தங்கச்சி மினி, அக்கா என்னாச்சு, ஏன் மூஞ்சி எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை. அதுதானே உள்ள மூஞ்சி ஏன் வாடி இருக்கு, என்னாச்சு வயனே? அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. இங்கே ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பீங்க, ஷவர் கீழே நின்றுருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக் தாட்ஸ் தான். அவன் எனக்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது, எனக்கு உன் ஃப்ரெண்ட் வயனை பிடிச்சிருக்கு. ஆமாம், நீ தனியாக போயிட்டு இருந்த, அதான் உன்னை வீட்டில் விடலான்னு. என்னது, எனக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி அவன் இன்றைக்கி உங்ககிட்ட பேசின எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். வயன் இப்போ எதுக்கு நீ அவனை நினச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அங்கே அப்படியே உட்காருவீங்க. நீல்ஸ் ஹக் பண்ணி ஷவர் கீழே. அது ரொம்ப தப்பு வயன், ஜாதா லவ் பண்ணியிருக்கான், நம்ம இப்போ அவனை பற்றி நினைக்கிறது அப்படின்ட்டு உங்கள் முடிய பண்ணுவீங்க. ஜங்குக் கண்டிப்பாக நீ எனக்கு லைஃப் பார்ட்னராக இருக்க முடியாது ஜங்குக். ஏன்னா உன் டைப் வேறு, என் டைப் வேறு. கண்டிப்பாக நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லிட்டேன் தான். எனக்கு என்னோடய தாட்ஸ் வந்து நீ ஃபஸ்ட்டு போ, இப்போ எதுக்கு நான் ஒன்றும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. கண்ணாடி மேலே நீங்கள் நின்றுருப்பீங்க. சாதா என்னை விட எவ்வளோ அழகாக இருக்கா, இந்த பையனுக்கு ஏது தெரியவே இல்லை அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜ் கூட போயிருக்க மாட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். சாதாவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு நேற்று மழையில் நனைஞ்சேன், ஃபீவர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிளாஸ் ரூம் போகலான்ட்டு போயிட்டுருப்பீங்க. அப்போது உங்களுக்கு சரியாக ஜங்குக்கு வந்துட்டுருப்பான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்காத மாதிரி போகலான்ட்டு போவீங்க. ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லை, உங்களோட கையை
வேகமாக இழுத்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். ஜங்குக் கையை விடுங்க, இப்போ இதுக்கு என்ன எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். ஜங்குக் என்ன எதுக்கு இப்போ என்கிட்ட க்ளோஸாக வரீங்க? எதுக்கோ வரேன், உனக்கு என்ன? ஜங்குக் தள்ளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவே ஜங்குக் உங்ககிட்ட க்ளோஸாக வந்ததான். இதுக்கு மேலே உங்களுக்கு பின்னால் போக முடியல, ஏன்னா பின்னால் போர்டு தான் இருக்குது. ஜங்குக் என்ன அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஜங்குக் உங்களை வேகமாக இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கிஸ் கொஞ்சம் ஆஷா தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விளையாண்டுருக்கும்போது அவனோட வெயிட்டுக்கு உங்களால் தள்ளவே முடியல. அவன் உங்கள் 2 கையும் மேலே தூக்கி வச்சு அப்படி கிஸ் பண்ணுவான். உங்களால் அவனை புஷ் கூட பண்ண முடியல, என் கை அவன்கிட்ட இருக்கல. ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களாலே சரி அவனாலே சரி மூச்சு விட முடியல. அவன் அப்படியே உங்களை விட்டுருவான். நீங்கள் இங்கே அளவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு அளவே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட க்ளோஸாக என்ன சொன்ன? என்ன பிடிக்கலையா உனக்கு? எத்தனை பேர் என்னை பிடிக்கும்ன்ட்டு எத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீ அப்படின்னு உங்கள் ஃபேஸை இது பண்ணி பிடிக்கலான்ருக்க. அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தாலும் இவ்வளோ திமிரு ஆகாது. ஆமாம், பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு உங்களை எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா? அத்தா சும்மா உன் ஃப்ரெண்டு எவ்வளோ லவ் பண்ணான்னு சொல்லாதடி. அவள் என்ன லவ் பண்ணா? அவளை யார் லவ் பண்ணான்னு தெரியுமாடி? யார்? பாபியா? ஆமாம், அவன் என் ஃப்ரெண்டுடி. அவன் உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான். அப்போ எப்படி என்னால் அவனுக்கு தோக்கமிட்டு அவளை லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இல்லை, எனக்கு புரியல. ஆமாம், பாபி தான் அவளை லவ் பண்ணுறான். பாபியா? இங்கே ஜங்குக் குடிச்சிருப்பான் போல. அவன் உங்களை கிஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்ப கிட்ட வருவான் கிஸ் பண்ண. நீங்கள் ஜங்குக் போதும் அப்படின்ட்டு அவனை தள்ளி வைப்பீங்க. பாபி சீனியர் ஜாராவை லவ் பண்ணுறானா? ஆமாடி, அவன் இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவளை லவ் பண்ணுறான். இப்போ எந்த இதுக்கு நான் எப்படி ஃப்ரெண்டோட ஆளை கரெக்ட் பண்ணுறதா? அப்போ அதுக்கு தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுதான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். அது சரி, நீ எதுக்குடி பாபி ஜாராவை லவ் பண்ணுறான்னு நீ இவ்வளோ டைம் கேட்குற? ஏன் நீ அவனை லவ் பண்ணியா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அவரை எதுக்கு நான் லவ் பண்ணப்ப? அப்போ எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வருவான். சொல்லு எதுக்கு? ஜங்குக் அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஓ அவனா? அவரடி நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நாங்களாம் இல்லையோ? அது சரி, எப்படி பிடிக்கும்? நான் தான் உன் டைப் இல்லையாச்சு. எனக்கும் செட் ஆகாது. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? எனக்கும் செட்டே ஆகாது ஜங்குக். கண்டிப்பாக நீ என் டைப் இல்லை ஜங்குக், அப்படி தானே சொன்னேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட திரும்ப க்ளோஸாக வரும். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், போதும் ஜங்குக். நேற்று இல்லை நேற்று எவ்வளோ திமிராக பேசினேன். இன்னைக்கு நடி கண்ணெல்லாம் பயத்தில் நடுங்குது. ஏன் நேற்று காலேஜ் இல்லை அப்படின்னு கேட்கலாம். அது பிடிக்கலையா இல்லை விருப்பம் இல்லையா? ரெண்டும் தான். ஏன் என்ன பிடிக்கலன்னு இல்லையோ? இல்லை ஜங்குக், என்னை ஃபஸ்ட்டு விடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக ட்ரை பண்ணுவீங்க. தான் நான் பேசுகிறேன்ல, நில்லு அப்படின்ட்டு திரும்ப நிற்க வைப்போம். ஜங்குக் ப்ளீஸ், நான் போகிறேன். யாராச்சும் பார்த்துறப்பதான் ஜங்குக். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் பார்ப்பாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு குடிச்சிட்டு காலேஜுக்கு வரீங்க? நான் நீ காலேஜ் வரல. நீ வந்ததுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னான். உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஓ சரி, எதை பார்த்துட்டீங்களா? போங்க. நேற்று உன் வீட்டுக்கு வரலாம்னு நினச்சேன்டி. அப்போ வந்து உன் தங்கச்சி போகலாமே வீட்டில், அதனால தான் வரல. ஏன்னா நேற்று உன் வீட்டுக்கு வந்துருக்கேன். என்னையோ பிடிக்கலான்ட்டல நீ. அது ஜங்குக் தான், உன்னை விடவே மாட்டேன்டி. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் நீ தான் எனக்கு, நீ தான் அப்படின்ட்டு சொல்கிறான். சொல்லிட்டு பின்னால் போய் கீழே அவனால் நிற்க கூட முடியல. கீழே விழுகலான்ட்டு போய் பெஞ்சில் போய் இடிச்சிருவான். அவன் தலை நல்லாவே பெஞ்சில் விழுந்துடும். நீங்கள் டக்குனு கொடுக்கணுன்னு அவங்ககிட்ட போய் உட்காந்துருவீங்க கீழே. ஜங்குக் ஐயோ தலையில் அடிபட்டுச்சா அப்படின்னு நீங்கள் தலை தேய்ச்சி விட்டு இருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு அந்த வழியெல்லாம் பேசத்தில்லை. அவன் உங்களை தான் பார்த்துட்டு நின்றுருப்பான். அந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. டே மச்சான், குடிச்சிட்டு இருந்த மைத்துக்கிட்ட காலேஜ் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே தலை தேய்ச்சி விட்டுட்டு அவனுங்களை பார்ப்பீங்க. ஐயோ கீழே விழுந்துட்டானாம்மா? ஆமாண்ணா கீழே விழுந்துட்டாரு.
சரி சரி நீ போ, நீ கிளாஸ் போ. நாங்கள் இவனை வீட்டில் விட்டு வரோம். இங்கே ஜங்குக்கு அன்கான்ஷியஸ் போயிருப்பான், ஏன்னா ரொம்ப குடிச்சிருப்பான், அதனால் போயிருப்பான். ஆனால் நீ போமா, நாங்கள் விட்டுறோம் அப்படின்ட்டு சொல்ல இங்கே நீங்களும் போகலான்ட்டு போவீங்க. இங்கே ஜங்குக்கே இவனுங்க வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜங்கு கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பான். ஏய் திரும்பவும் சொல்கிறேன், நீ எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த இதில் கூட உங்ககிட்ட பேசிட்டு தான் போவான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு போகிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்போ தான் நீங்கள் இப்போ தான் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போவீங்க. அங்கே சார் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா. வயன் எங்கடி போனேன் இவ்வளோ நேரம்? காலேஜ் வந்தேன்னாங்க, உன்னை பார்க்கலான்னு எல்லா இடத்துலையும் தேடினேன், காணோம். அது சதா கீழே தான் இருந்தேன், ஆனால் நான் கீழே பார்த்தேன்டி, அதை நீ சரியாக பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காந்து யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக் தாஸ் தான். அண்ட் அப்படியே நீங்கள் ஜாராவை பார்ப்பீங்க. ஜாரா அங்கே உட்காந்து, என்னடி ஏன் எப்படி பார்க்காத? ஜாரா நீ பாபி பற்றி என்ன நினைக்கிற? பாபி நம்ம பாபி சிங்க, அவருக்கு என்னடி, அவன் ரொம்ப நல்ல பையன், அழகாக இருப்பான், நல்ல பையன்டி. அவர் அது சதா உன்ட்ட நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் நீ ஷாக்காவியான்லாம் தெரில, நான் சொல்கிறேன். சதா பாபி சீன் இருக்கார்ல, ஆமாம் அவனுக்கு என்ன, அவர் உன்னை லவ் பண்ணுறாதான்? ஆமாம் சதா, இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாதான். அப்போது இங்கே ஜாதாக்கு பாபியோட ஃபேஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போகும். ஜாதாக்கும் அப்படி தான் பாபினா ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கா பாபி, ஆனால் பாபி தான் அவள் சொல்லுவாள். ஏன்னா அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே பாபி கூட தான் ஜாதா ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். அதனால் அவளுக்கு பாபி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவன் கேரக்டர் எல்லாமே பிடிக்கும். ஜாதா உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இதுவாக சொல்ல, உனக்கு ஒரு எடுத்து காமிக்கிறேன். உனக்கு அன்றைக்கி நான் ஜங்குக்கு பேசும்போது நீ அப்படி என்னை பேசாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுவே நான் பாபியை ஏதாச்சும் சொன்னேன்னா நீ என் கூட சண்டை போடுவேன். இது ஒன்று போதாதான், நீ ஜங்குக்கை லவ் பண்ணல, பாபியை தான் லவ் பண்ணியிருக்கேன்னு. எனக்கு தெரில ஜங்குக்கு நீ அஃபெக்ஷனாக பார்த்தியால, அதெல்லாம் என்னென்னு தெரில. ஆனால் பாபி தான் உண்மையால உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அப்போது ஜாதா இது யார் சொன்ன அவங்கிட்ட? என்னது பாபி என்ன லவ் பண்ணான்னு? ஜங்குக்குன்னு சொன்னால் இவ கஷ்டப்படுவாளோ? ஏன் பாபி தான் சொன்னாது. பாபியா ஜங்குக்கா? அப்போ நீங்கள் யோசிச்சு ஜங்குக் சொன்னார். உனக்கு நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு. அப்படி நீங்கள் சொல்லக்குள்ள ஒரு செகண்ட் கூட ஜாரா நிற்கலை. அப்படியே குடுகுடுன்னு பாபி கிட்டே ஓடிடுவா. நீங்கள் எங்கடா போவீங்க அப்படின்ட்டு நீங்களும் பின்னால் போவீங்க. இங்கே பாபி லைப்ரரியில் இருப்ப பாபி ஜாராவை பார்த்தோன்னே எஞ்சி நின்றுவார். ஜாரா கொஞ்சம் கூட யார் இருக்கா யார் இல்லைன்னு பார்க்காம அங்கே போய் பாபியை ஹக் பண்ணிடுவாங்க. பாபிக்கு இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு ஜாராவை பார்ப்பாரு. நீங்கள் இங்கே நடக்கிறலாம் வச்சு சிரிச்சிட்ருப்பீங்க. பாபி, ஜாரா என்ன நீ லவ் பண்ணியா? ஜாரா உனக்கு இது சொல்லு பாபி, என்ன நீ லவ் பண்ணியா? ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லலை? ஏன்னா எனக்கு தெரில நீ என்ன லவ் பண்ணுறியான்னு. இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னு தெரில பாபி. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என் லைஃப் உங்க கூட மட்டும்தான் அப்படின்ட்டு ஜாரா பாபியை ஹக் பண்ணுறான். அண்ட் இவங்க அப்படியே இங்கே கமிட்டடாக நீங்கள் அதை அப்படியே பார்த்து சிரிப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அண்ட் இந்த டைம் டக்குன்னு ஜங்குக்கு தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வருவான். அவனுக்கு வேறு அடிபட்டுச்சு தானே, என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் அந்த டே நைட் ஜங்குக் வீட்டில் ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி ஃபிலிக்ஸ் அண்ட் அவங்க கேங் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ தான் ஜங்குக் எந்திரிக்கணும். என்ன இவ்வளோ தலை வலிக்குது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா ஃபிலிக்ஸ் பக்கத்தாலே உட்காந்துட்ருப்பான். மச்சான் ஃபிலிக்ஸே, என்னடா ஒரு காஃபி போட்டு கொடுறா, மூட்டு போடா. என்னடா தலை இப்படி வலிக்குது அப்படின்ட்டு தலையை தேய்ச்சிட்டு எந்திரிக்கும் போது தான் அவன் தலையில் அடிபட்டுருக்குள்ள, அதான் அந்த கிளாஸ் டைமில் அதை நோட் பண்ணுறான். என்னடா இது, அந்த பொண்ணை கிளாஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்தியே, என்னது அடிச்சிட்டாளா அவளா அப்படின்னு கண்ணாடியை போய் பார்த்தா தான் தெரியுது. அது இத்தினோண்டு காயம்தான், பட் பெயின் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அடிச்சிட்டாளா அவன் என்ன? நீயே குடிச்சிட்டு காலேஜ் போய் பொத்துன்னு விழுந்துட்ட, பெஞ்சில் விழுந்துட்டேனா? ஆமாம். ஏண்டா சும்மா பையன் வந்ததுக்கு தானடா சொன்னேன், அதுக்கு குடிச்சிட்டு அது ஃபுல்லாக குடிச்சிட்டு காலேஜ் வருவியா? நல்லவே அந்த பிரின்சிபல் கிட்ட மாட்டல, இல்லைன்னா வச்சுக்கோ சாமி, அவ்வளோதான் நம்ம ஜோலி முடிஞ்சு. அது சரி, வாங்கிக்கிட்ட போய் என்ன பண்ணணும்? உள்ளே போனீங்க, கதவை சாத்தினீங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவனுக்கு தலை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தா, அது மட்டும்தான் தெரியும். இது வலிக்குதுடா, ஆஸ்பத்திரியாச்சும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே? ஆமாடா, இது காயம், ஆனால் இதுக்கு ஆஸ்பத்திரி. காயம் சின்னதான், வலிக்குதுடா. ஆனால் அப்படின்னு இவனுங்க இங்கே பேசிகிட்டு இருக்க டைம் பாபி உள்ளே வருவான். அவன் வந்தவுடனே ஜங்குக்கு போய் ஹக் பண்ணுவான். ஜங்கு, டே ஏன்டா நீ தலை வலிக்குது? ஜாரா இருக்கல? ஆமாம்,
இங்கே ஜங்குக்கு டக்குன்னு ஜாதா நம்மளை லவ் பண்ண தெரிஞ்சிச்சோன்னு நினச்சி யோசிப்பான். என்னடா ஜாதாக்கு அவளுக்கு பிடிச்சிருக்காண்டா, நானும் அவளும் இப்போது லவ் பண்ணுறோம். இங்கே ஜங்குக்கு சரியான ஷாக்கு, அதை விட ஷாக்கு ஃபிலிக்ஸ்க்கு. என்னது அதுக்கு பிடிச்சிருச்சா இது எப்போ அப்படின்ட்டு அவன் கேட்கான். அப்போ ஜங்குக்கு அவனை திரும்ப ஹக் பண்ணிட்டு, எப்படியோடா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஜாதா உனக்கு கிடச்சிட்டால. ஆமாடா, ஆனால் இதுக்கு முழு காரணமே நீ தானடா மச்சான், ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறான். இப்போ தான் ஜங்குக்கு புரியுது, ஏன் நான் என்ன பண்ணேன், ஆமாம் நீ தானே வாங்கிக்கிட்ட சொன்னேன், ஆமாம் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு தெளிவாகுதாங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு. இங்கே ஃபிலிக்ஸ் தான் பாவம், நீ ஜாதா கூட போயிடுவேன், அவன் வயன் கூட போயிடுவான், அப்படின்னா எனக்கு யார் தான் இருக்கா, விடு மச்சான் அவனுக்கு ஏதாச்சும் வருவாங்க அப்படின்னு இங்கே ஜங்குக்கு ஃபிலிக்ஸ் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படியே அந்த டேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் ஆகுது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் தேர்ட் இயர் கிளாஸ் முன்னாடி நின்று புலம்பிகிட்ருப்பீங்க. ஒயின் உள்ளே போகலாமா வேணாமா, ஐயோ அவனை பார்த்து என்ன பேசுறது, இல்லை வேணாம் அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போது ஃபிலிக்ஸ் ஒன்றா பண்ண வெளியே வருவானுங்க. அவனுங்க பேசிகிட்டு இருப்பானுங்க. டேய் அந்த பொண்ணை பார்த்தியா மச்சான், அது பொண்ணு இல்லைடா ஆண்டி. டேய் மற்றவங்களுக்காச்சும் பொண்ணு கிடைக்குது, நம்மளுக்கு ஆண்டி கிடைக்கிறதே பெருசுடா, ஊ மூஞ்சியும் என் மூஞ்சியும் அப்படிடா. ஓ ஆமாம் மச்சான் அப்படின்னு இவனுங்க இங்கே பேசிட்டு வர டைம் நீங்கள் கரெக்டாக ஃபிலிக்ஸை பார்த்துருவீங்க. ஃபிலிக்ஸ் உங்களை பார்த்துருவான். அடட நம்ம வயனு என்னப்பா என்ன அந்த பக்கம், அது ஒன்றும் இல்லை, சும்மா வந்தேன். சும்மாலாம் நீ தேர்ட் இயர் பார்க்க வர மாட்டியம்மா, என்ன ஜங்குக்கு பார்க்கவா? ஐயா இல்லைண்ணா சும்மா வந்தேண்ணா, ஏன்னா நீ வேறு அப்படின்ட்டு நீங்கள் இங்கே மழுப்பிட்டுருப்பீங்க. ஃபிலிக்ஸ்க்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கை பார்க்க தான் வந்தீங்கன்னு. அவன் அப்படியே பின்னால் போய் கிளாஸ் மேலே சாஞ்சு, ஜங்குக்கு. அப்போ ஜங்கு கிளாஸ் பெஞ்சில் உட்காந்துருக்கான். என்ன உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணு? ஆமாம் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வெளியே வந்து பார்த்தா நீங்கள். ஜங்குக்கு உங்களை பார்த்தோன்னே அந்த கதவு சாஞ்சு நிற்பான். இங்கே ஃபிலிக்ஸையும் அந்த பையனையும் போங்கடா அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே உங்களை தான் பார்க்குறான் திங்கிற மாதிரி. நீங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சிரிக்கிறீங்க. என்ன புதுசாக ஆக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அது ஜங்குக் அது அப்படின்ட்டு நீங்கள் திணறுவீங்க. ஜங்குக் என்ன வச்சுருக்க? ஜங்குக் அது அப்போ தான் அந்த பொண்ணு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க தலையில் இருக்குள்ள. அதுவும் அந்த தலையில் புண்ணாச்சுல அது பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் தலையில் கை வச்சுட்டு அந்த பொண்ணை தொட்டு பார்த்துட்டு, ஓ இதை பார்க்க நீ கீழேருந்து மேலே வந்திருக்க. ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், வேறு எதுக்கும் இல்லை. சரி அப்படின்ட்டு அந்த வெளியே வந்து ஆடிட்டோரியம் இருக்குல்ல, அங்கே அந்த நின்று பார்ப்பாங்களா அது மேலே வந்து உட்காருவான். நீங்களும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பீங்க. அவன் போய் அங்கேயும் உட்காந்துருவான். ஜங்குக் வலிக்குதான் ரொம்ப, பெயின் இருக்கா, அப்புறம் நீ டாக்டர்கிட்ட போனியா, சாப்பிட்டியா அப்படின்னு நீங்கள் எங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டின்னு. அப்போது ஜங்குக்கு ஒவ்வொன்றா கேளு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களும் ரொம்ப வலிக்குதா ஜங்குக்? ஆமாம் ரொம்ப வலிக்குது. சரி ஜங்குக், சரி நீ பார்த்துக்கோ, அப்புறம் அதுக்கு எல்லாம் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா சாப்பிடு, நான் கிளாஸுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் போகும்போது ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக போயிட்டு அந்த பொண்ணு பார்ப்பீங்க. இன்னும் வலிக்குதா அப்படின்ட்டு ஊதியெல்லாம் விட்டுட்ருப்பீங்க. ஆமாடி ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவன் திரும்ப அந்த பொண்ணு கை வைப்பான். நீங்கள் ஊதி விடுவீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறதை பார்த்து ஜங்குக் சிரிச்சிட்ருப்பான். அப்போ அவன் சிரிக்கதானே நீங்கள் நோட்டீஸ் பண்ண உடனே தள்ளி போயிடுவீங்க. நான் உன்னை கேர் பண்ணால் நீ சிரிக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் இது ஒரு பொண்ணுன்னு இது வலிக்குதான்னு நீ வந்து ஊதி வேலை விடுறல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு கேர் பண்ணதே ஏன் தப்பு தான் ஜங்குக், வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் போகலான்ட்டு போகும்போது அப்போது ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுவான். நீங்கள் திரும்பி பார்த்தா இருந்தாலும் நீ வந்து பார்த்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது, ஆனால் நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு போகலான்ட்டு போவீங்க. நீங்கள் போய் கொஞ்சம் திரும்பி ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ சொன்னல பாபி சாதாவை லவ் பண்ணுறேன்னு, அது நீ சொல்லனா நேற்றுக்கு சாதா ஹாப்பியாக வந்துருக்க மாட்டான், அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? அப்போ ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீ பேர் சாதா கிட்டே சொன்னல, அதுக்கு. இப்போது என் ஃப்ரெண்ட் பாபியும் நல்லா இருக்கான் ஹாப்பியாக அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 பேருமே இங்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்கள் 2 பேருமே அப்படியே திரும்பிடுவீங்க. அண்ட் நீங்களும் போகலான்ட்டு போகும்போது ஜங்குக் கூப்பிடுவான் உங்களை. ஜங்குக் உங்களை பார்த்து கொடமிளகா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் டக்குன்னு திரும்புவீங்க. கொடமிளகாவா? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? ரொம்ப வெயிட் பண்ணுறேன், ரொம்ப சஸ்பென்ஸ் தாங்காதடி, சீக்கிரம்
சீக்கிரம் ஓகே சொல்லிடுறேண்ணே அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையு ஓவர் ஷையாக இருக்குது. சரி சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே கீழே ஓடிடுவீங்க. இங்கே ஜங்குக்கு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிரைட்டான ஸ்மைலு. ஃபிலிக்ஸ் பார்க்குறான். அச்சா என்ன வயனே கிஸ் அடிச்சிட்டாளா? அதுக்கும் மேலேடா. என்ன அதுக்கும் மேலே? மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் வயன் இல்லைடா. ஆமாம் இது நான் ஆல்ரெடி வந்துட்டு சொன்னேன்லடா. அவள் வேறடா வயனு வேறு அப்படின்னு இங்கே ஜங்குக்கு ஃபிலிக்ஸ் கிட்ட புலம்புவான். அப்படியே உங்ககிட்ட வந்தால் இங்கே உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செய்யு. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் சிரிப்பீங்க ஜங்குக்கை நினச்சி. அண்ட் அப்படியே காலேஜும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் இப்போது உங்களை உட்காந்து ஜங்குக்கை நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி நடந்தது. அப்போது உங்கள் சிஸ்டர் மினி உள்ள வரா. அக்கா அப்போ நீங்கள் அவளை பார்ப்பீங்க. ஆஹா என்ன மூஞ்சி இப்படி சம்மந்திருக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை தொட்டு பாப்பா. என்னடி பண்ணுற? ஆமாம் என்ன இவ்வளோ பிங்காக இருக்குது? எப்படி நீ ஷையானா தானே இவ்வளோ பிங்க் ஆகும் உனக்கு? என்ன ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்துட்டு போகலான்னு போகும்போது அவங்க கையை பிடிச்சி எனக்கே அல்வா கொடுக்காத சொல்லு யார் அந்த பையன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஐயோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே பேச வாயடி. சொல்லு இப்போ நீ சொல்லனா நான் அம்மாவை கூப்பிடுவேன். அப்படின்னு கூப்பிட்றாதடி. அப்பா சொல்லு யார் அது? அது ஜங்குக்கா. ஜங்குக்கு இங்கே பாரு அவதான். அவள் தான் சூப்பர் அடிப்பொலி. உங்கள் பேர் சூப்பராக இருக்கும். நான் ஒன்றும் லவ் பண்ணாமையா எங்கள் அக்காக்கு இவ்வளோ வைக்கும்? அது மினி அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவீங்க அவகிட்ட. பரவாயில்லையே லவ் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. நான் உடனே அவனுக்கு ஓகேவே சொல்லலை. என்ன சிச்சி சாராவே வேற ஒரு பையனை பார்த்துடுச்சு. அதுவே பாபி கூட பையன் நல்லா தானே இருக்குது. அப்போ நீ என்ன ஜங்குக்கு ஓகே சொல்ல வேண்டியது தானே? ஜங்குக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறது போலையே. பண்ணுறான் தான். ஆனால் என்ன போய் நாளைக்கு அதுக்கிட்ட போய் லவ்வை சொல்லு. உனக்கு எப்படி தெரியும் நான் லவ் பண்ணுறேன்னு? லவ் பண்ணாமையா காலையில் நடந்தது இன்றைக்கி இப்போது நைட்டு வந்து பேசிகிட்டு இருக்க? ஆமாம்ல. எல்லாத்துக்கும் தெரியும் நீ லவ் பண்ணுறேன்னு. நடிக்காத, அவர்கிட்டையும் நடிக்காத. அப்போதைக்கு நம்ம வேலை பொண்ணு பார்த்துக்க போகிறாரு. அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான்டி. ட்ரஸ்ட்டு. சூப்பர். சரி நான் சொல்கிறது கேளு சச்சி. சீக்கிரமாக போய் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சின்ன பொண்ணு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஆமாம் நீ சின்ன பொண்ணுடி என்னென்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு தலையிலே அடி கொடுக்குறீங்க. ரொம்ப பண்ணினா அம்மாட்ட சொல்லிட்டா ஜங்குக்குன்னு மினி அப்படின்னு பண்ணிடாத மினி. அம்மா நம்ம 2 பேர்த்தையும் தொலைச்சோம். தெரியும் அதான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் விளாண்டுருப்பீங்க. அண்ட் அப்படியே நைட் டைம் ஒரு 12 o'clock இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க உங்கள் ரூமில். அந்த டைம் உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் அட்டென்ட் பண்ணி காதில் வைப்பீங்க. அங்கே பேர்லாம் சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்பர் தான் வந்திருந்தது. அட்டென்ட் பண்ணி காதில் வச்சு ஹலோ அப்படின்னு தூக்கத்திலே சொல்லுவீங்க. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஹலோ யாருங்க? உன் புதுசன் அப்படின்னு டக்குன்னு நினச்சிடுவீங்க. ஜங்குக் பாவா ஹஸ்பண்ட்னு சொன்னோன்னே ஜங்குக் தான் ஞாபகம் வரான் போலையே. அப்படி தூங்க விடாமல் உன்னை பண்ணிட்டனோன்னா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக் உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? அதெல்லாம் கிடச்சிது. அது என்னத்துக்கு மணி 12 இப்போ அதுக்கு ஃபோன் பண்ணேன். டெரஸ் வா சொல்கிறேன். டெரஸா? நான் வர மாட்டேன். எங்கள் அம்மா என்ன முடிச்சிடும். உங்கள் வீட்டில் என்ன கொட்டை முடிச்சுட்டே இருப்பாங்களா? நைட் டைமில் எல்லாம் தூங்குவாங்கடி. மேலே வா. நீ அங்கே வரையா இல்லை நான் உங்கள் ரூம் கொட்டா? இல்லை அப்படின்னு பண்ணிடாத. இப்போ நீ மேலே வரலண்ணா கண்டிப்பாக நான் ஒரு ரூமுக்கு தாண்டி வருவேன் செல்லும். இது வந்தாத நானே வரேன். அப்படி வா என் வலிக்கு அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணி அண்ட் நீங்களும் எழுந்திருப்பீங்க பெட்லேருந்து. எஞ்சி கண்ணாடி முன்னாடி பார்ப்பீங்க. அழகாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு மெதுவாக மேலே போவீங்க. டெரஸ் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்ன இங்கே தானே இருக்குன்னு சொன்னால் ஐயோ நைட் டைம் பயமாக தான் இருக்கே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு கை உங்களை இழுக்குது. அப்படின்னு நீங்கள் யாரா அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு உங்களை செவுத்தில் பின் பண்ணி க்ளோஸாக நிற்கலாம். ஓய் ஏண்டி தூங்கலையா? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நீ தான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுட்ட. உன் தூக்கத்தை கெடுத்துட்டேனா? ஆமாம். அது எதுக்குன்னா எனக்கு தூக்கம் இல்லை. அதான் நான் உன்னை எழுப்புனேன். உனக்கு தூக்கம் இல்லைன்னா என்னை எப்படி தான் எழுப்புவியோ? ஆமாம். அப்போலாம் இப்படி தானே? அதானே லவ்வர்ஸ்னு அர்த்தம். லவ்வர்ஸா? எப்போ நான் சொன்னேன் உன்னை பிடிச்சிருக்குன்னு? நான் உன்னை சொல்லவே இல்லையே. பிடிக்கல போய் என்ன உனக்கு? பிடிக்காமையாடி கையை பிடிச்சி எடுத்து இவ்வளோ க்ளோஸாக நின்னும் நீ ஒரு
ஒரு வார்த்தை கூட தள்ளுன்னு சொல்லாமல் நின்றுருக்க. அப்போ தான் உங்களுக்கே புரியுது அவன் எவ்வளோ க்ளோஸ் இருந்தாலும் நீங்கள் தள்ளுன்னு சொல்லுவீங்க எப்போவுமே. அண்ட் இந்த டைம் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுருப்பீங்க. ஆமாம் தள்ளு அப்படியே நடிக்க வேண்டியது தான். ஐயோ பிடிக்காத மாதிரி அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி இதெல்லாம் விடு, இப்போ எதுக்கு இன்னத்துக்கு எதுக்கு இங்கே வந்தேன்? ஏதாச்சும் வீட்டில் பார்க்க போகிறாங்க, நான் போகணும் ஃபஸ்ட்டு என்னை விடு அப்படின்ட்டு நீங்கள் போகலான்னு போகும்போது ஜங்குக் கிளாஸாக கை வைக்கான். ஜங்குக் எதுக்கு வந்தது வேணுமா? எதுக்கு வந்தேன்? நான் பெட்டில் நல்லா தாண்டி படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு நினப்பு வந்ததா? டக்குன்னு எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்னு நினப்பு வந்தது. ஓ அப்போ இதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்ட்டு நீங்கள் போகலான்ட்டு போவீங்க. நில்லு, அதான் கிஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் கையெடுத்து உங்கள் வாயில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைப்பீங்க. என்னடி உன்னை பார்க்க எங்கள் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்தா இங்கே நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேற? ஆமாப்பா, இங்கேருந்து உங்கள் வீடு ரொம்ப தூரம், அப்படியே மைசூரில் தாண்டி போகணுப்பா. அது பைக் எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு வந்தானா? இங்கே தானேடா உன் வீடு. சரி ஒத்துக்கிறேன், இங்கே தான் என் வீடு. இருந்தாலும் உனக்காக செவதை குதிச்சு வந்தேன்ல. எனக்காக இல்லை ஜங்குக், என் கிஸ்ஸுக்காக. ஏதோ ஒன்றுடி வந்தேன்ல, கொஞ்சம் கண்ணை கட்டி குடுறி. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க. ஜங்குக் உங்களை பிடிச்சி திரும்பவும் இழுக்கலாம். என்ன நீ கொடுக்க வேணான்னா நான் கொடுக்காம போயிடுவேண்ணா? ஜங்குக் வேணாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட வரும்போது, ஜங்குக் குடிச்சிருக்கியா? உனக்கு எப்படி தெரியும் நான் குடிச்சிருக்கேன்னு? பார்த்தாலே தெரியுது, கண்ணு பாதை எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஓ கண்ணு காமிச்சு கொடுத்துருச்சா அப்படின்னு கண்ணை தேய்ச்சிட்ருக்கான். சரி நான் குடிச்சிருக்கேன்னு கேட்குறேன், ஒரு வார்த்தையாச்சு எனக்காக வச்சு இல்லை நான் குடிக்கலன்னு போய் சொல்கிறியா நீ? பொய் சொன்னாலும் உனக்கு தானே ஹெட் ஆகும், அதுக்கு நான் உண்மையை சொல்லிட்டே போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனை நல்லா ஒத்து பார்ப்பீங்க. அப்போ நீ என்கிட்ட எப்போவுமே போய் சொல்ல மாட்டியா? எப்போவுமே உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சத்தியமா எப்போவுமே போய் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் எங்கிட்டே போகிறேன். அப்போ ஜங்குக் உங்கள் ஃபேஸை நல்லா கப் பண்ணி உத்து பார்த்து உங்கள்கிட்ட க்ளோஸாக வரான். அப்போ நீங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டே ஒரு அடி அடிப்பீங்க. ஃப்ளாடு பேசியே என்னை மைக்கிட்ட இல்லை, அதான்டி மாமாவுக்கு இருக்கிற திறமையே அப்படின்ட்டு உங்களும் கிஸ் பண்ணுறான். இந்த டைம் நீங்களும் ஜங்குக்கு கிஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுவீங்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருந்தது. பிகாஸ் அந்த நிலா வெளிச்சம், நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த மொட்டை மாடியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஜங்குக் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ரொம்ப குளிருதில்ல அப்படின்னு சொல்கிறான். குளிருது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறக்குள்ள அவன் உங்களை பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் உங்கள் காதுக்கு கிட்ட மெதுவாக சொல்கிறான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டில் மை லாஸ்ட் பிரீத் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனோட செஸ்ட்டு கிட்டே இருப்பீங்க. அண்ட் டியரி ஐஸோட ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வாயிலேருந்து ஜங்குக் ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கும் இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவன் இன்னும் டைட்டாக கொஞ்சம் கூட அவங்க 2 பேத்துக்குள்ளே கேப் இல்லாமல் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அண்ட் ஹக் பண்ணிட்டு அவன் அவங்க நெக்கில் நல்லா கிஸ் பண்ணுறான். அண்ட் அந்த லவ்லி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜில் கிளாஸ் கவனிச்சிட்ருப்பீங்க. அண்ட் ஜங்குக் ஜன்னல் பக்கம் ஒயனு அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் பார்த்து ஜங்குக் என்ன வெளியே வா. நான் வர மாட்டேன். இப்போ நீ வெளியே வரல, நான் உள்ள வருவேன். ஜங்குக் வெளியே வாடி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் வெளியே போவீங்க. என்ன இன்றைக்கி என் பிறந்த நாள். பிறந்த நாளா? ஜங்குக் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை கொடுக்குறீங்க. ஆனால் அவன் கை கூட கொடுக்காம நீ எல்லாம் லவ் பண்ணுற பொண்ணாடி, ஏன் இப்படி சொல்கிறேன்? ஆமாம் பின்ன ஒரு பிறந்தநாள் பாய் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் கூட தெரிஞ்சு வச்சுக்காம ஜங்குக் அது இப்போ தானே நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தோம். சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிப்பா எங்கே வெளியே வெளியே வா. ஐயோ நான் வரலப்பா. இன்றைக்கி என் பிறந்த நாள் வையன் அப்படியே விட்டுருவோம் பார்த்துக்கோன்னு. மதியதையாக இன்றைக்கி நான் இந்த டே ஃபுல்லாக உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணுறேன். வா நம்ம வெளியே போகலாம். வீட்டில் ஏதாச்சும் பார்த்தா முடிச்சிருவாங்க. வேணாம் நம்ம ஒன்றா நாள் போகலாம். அப்படிலாம் என்னால் ஒத்துக்க முடியாது வையன். இன்றைக்கி போகணும் இப்போது வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றான். பேக் உள்ளே இருக்குது. வேணாம், பேக் எடுக்காமலாம் வெளியே போகக்கூடாது, அது தப்பு ஜங்குக். அப்படியா? அப்போது ஜங்குக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவ ஜன்னலேருந்து கூப்பிட்றான். என்ன ஜங்குக் இவள் பேக் எடுத்து கொடு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். சாதாவும் பேக் எடுத்து கொடுத்துருவான். இப்போது பேக் அடிச்சிட்டு போகலாமா? ஜங்குக் வேணாமே, இப்போ நீ வரலன்னா வச்சுக்கோயேன் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவே ஜங்குக்கு கோவம் ஆகிடுதும். இப்போ என்ன வரலையா இந்த அப்படின்னு பேக்கை கொடுக்குறான். ஜங்குக் அது ஒன்றும் வார்த்தைவில்லை. போ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பயே சொன்னாங்க வாடா நம்ம வெளியே போய் சதை கடிக்கலாம், இல்லை என் ஆள் வருவான், நான் உனக்காக இது பண்ணா நீ
எனக்காக இது கூட பண்ண மாட்டாள். போ கிளம்பு அப்படின்னு பேக் உங்கள் கையில் வேகமாக கொடுத்துட்டு முன்னாடி போகலாம். நீங்கள் அங்கேயே நின்று ஜங்குக்கை பார்ப்பீங்க. ஜங்குக் ஒன்றும் தேவையில்லடி கிளம்பு. ஜங்குக் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் அங்கேயே நின்றுவோம். நீங்கள் கொடுன்னு ஓடி போய்ட்டு அவனை பின்னால் ஹக் பண்ணி வரேன் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்போ அந்த ஸ்மைலே வரும். அண்ட் ஜங்குக்கு உங்களை பைக்கில் பீச்சில் கூட்டிகிட்டு போயிருப்பான். உங்களுக்கு வேறு பயமாகவே இருக்கும், வீட்டில் ஏதாச்சும் பார்த்துவாங்களான்னு. அண்ட் அவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இங்கே பீச்சில் உட்காந்துருப்பீங்க 2 பேருமே. ஜங்குக் என்ன என்ன கூட்டிகிட்டு வந்து ஒன்றுமே பேசாமல் இருக்கேன். இல்லை எதுவும் பேச தோணல, அதான் அப்படியே அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பீச்சை பார்ப்பான். நீங்களும் இதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியாமல் இது பார்ப்பீங்க. அண்ட் அப்படி தான் ஒரு 50 மினிட்ஸ் போயிருக்கும். அண்ட் நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே உங்கள் ஹெட்டை வைப்பீங்க, சாஞ்சு உட்காருவீங்க. அப்போது ஜங்குக் உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். அந்த டைம் நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்ப்பான். நீங்கள் அந்த ரிங் பாக்ஸ்லேருந்து ரிங் எடுத்து ஜங்கு கைக்கு போட்டு விடுவீங்க. ஏய் என்னடி இது கிஃப்ட்டு, என்னடி காலைல தான் என் பர்த்டேவே தெரியாமல் இருந்தேன் அப்படி சொன்னால் நம்பிடுவியா? அப்போ உனக்கு தெரியுமா? தெரியும், இந்த ரிங் போட்டணுன்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த ரிங் ரொம்ப பேஷியஸ் தெரியுமா? ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உனக்காக வேலைக்கு போனேன். எனக்காகவா? உனக்காக வேலைக்கு போய் நான் அந்த ரிங் வாங்கினேன். அண்ட் இதை என் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் கிஃப்ட் ஃபார் யூ. இதை என்றைக்குமே நீ கையிலேருந்து எடுத்துடாது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் காலைல போய் சொல்லியிருக்கேன். ஆமாம் போய் தான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அவன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்பு வருது. என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு போயிடாதடி. உன்னை விட்டு நான் எங்கே போப்பேன்? என் வசக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன்டி, ரொம்ப கெட்ட பையனா அசிங்கமாக இருந்தேன். ஆனால் இப்போது என் ஆள் யாருன்னா அவள் தான் என் ஆள். மற்ற பொண்ணுங்க எவ்வளவுமே எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக என் லைஃப் டைம் உன்னோட தான் முடியணும். என் லைஃப் பார்ட்னர் நீ தான் என்னோடய லாஸ்ட் 7 மினிட் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜங்குக் இப்போ ஏன் நீ இப்படி பேசுவேன்? அப்போ அவன் டக்குனு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி நான் ஒன்று சொல்லிட்டா சொல்லு, என்ன ஆனாலும் டி என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேண்ணா என்னை விட்டுலாம் போயிடாதடி. நீ இல்லைண்ணா செத்த போனோண்டிண்ணா. என்ன புரிஞ்சுதா? இங்கே பாரு ஜங்குக்கா, உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? யூ ஆர் மை லைஃப் டைம், யூ ஆர் மை எவ்ரிதிங், யூ ஆர் மை லவ் ஜங்குக், ஃபார் எவர் ஐ ஆல்வேஸ் வித் ஜங்குக். என்ன சண்டை வந்தாலும் நான் எங்கே போகிறேன் உன்னை விட்டு? என் குழந்தைய விட்டுட்டு எனக்கு எப்படி போகத்தானு சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அவங்க கண்ட டியர்ஸ் அவனோட ஹெட்டும் உங்கள் ஹெட்டும் ஒன்றா சேர்த்து வைக்கிறீங்க. அண்ட் அந்த கடல் இதில் ஜங்குக் இந்த வேர்ல்ட் மேல் ப்ராமிஸாக எனக்கு இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத லவ் நீ கொடுத்துருக்கேன். ஐ ஆல்வேஸ் லவ் யூ, என்ன நடந்தாலும் ஐ ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்னு அவனோட ஹையில் இப்போ நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க. அண்ட் மினியான்ஸ் இந்த எபிசோட இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது 2 ஷாட்டா நான் தெரியாமல் ஸ்டார்டிங்கில் 1 ஷாட்டுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி பிளானே 1 ஷாட்டாக போடுறது தான் ஃபுல்லாக. ஆனால் டியூரேஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்குது, ப்ரைஸ் இல்லாதனால டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் இது ஃபஸ்ட் எபிசோட 1 எபிசோட டக்குன்னு நான் போட்டுறேன் சண்டேக்குள்ளே. அப்புறம் இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1 ஷாட் 2 ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அப்போ தான் என்னோட தப்பை நான் திருத்திக்க முடியும். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் மினியான்ஸ், லவ் யூ, இஸ்க் யூ, டாடா.